கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உன்னுடைய கேள்வி எனக்கு புரியுது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையை முடிச்சுன்னு போயிட்டாங்கன்னா பாப்புலேஷன் இருக்காது, மீண்டும் மீண்டும் பறக்கிறதுனால பாப்புலேஷன் இருக்குது. மனுஷன் சமாதியை சாதிப்பான். 5லேருந்து 6க்கு வரதெல்லாம் எல்லாரும் பிரிவி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மனுஷங்க எல்லாருமே சமாதி அடைகிறாங்கன்னே வச்சுக்குவோம், அப்போவுமே பாப்புலேஷன் இருக்கும். ஏன் டெவலப் ஆகினுக்குது. அப்போ டெவலப்மெண்ட் அந்த பாப்புலேஷன் கட்டுப்படுத்துறது நம்ம கையில் இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஏன் அது ஒரு கேள்வி. அது பாப்புலேஷன் எவ்வளோ தானே, எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் நீர் அவ்வளோதான். 4 பேர் இருந்தாலும் நீருக்கு போகிற, 40,000 பேர் இருந்தாலும் நீருக்கு போகிற, 40 கோடி பேர் இருந்தாலும் நீருக்கு போகிற. கரெக்டாக? நீ எப்படி இருக்க போகிறன்றது முக்கியமாக, 40 கோடி பேர் இருக்கிறாங்கன்றது உனக்கு முக்கியமாக? நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் எப்படி நடக்குது, இது ஏன் இயங்குது, இப்படிலாம் ஒரு கேள்வி. கடவுள் ஏன் படைச்சார் ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் அப்படி தான் ஒரு சாமியார் ஒருத்தர், அவர் ஒன்று அவர் பெருசாக சொல்கிறார், கடவுள் வந்து ஆதாம் ஏவால படைச்சார். ஒத்துக்கிறியா இதை? கடவுள் என்ன பண்ணாரா, ஆதாம் ஏவால ஒரு ஆண் ஒரு பெண்ணை படைச்சார். அதை கொண்டு தான் இந்த உலகத்தை என்ன பண்ணிடுறாரு, உருவாக்கிறாரு. அப்போ நாய்க்கு ஒரு ஆம்பளை நாய் ஒரு பொம்பளை நாய் செஞ்சாரா? அப்போ நாய்ங்கெல்லாம் சேர்ந்து நமக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, ஆதாம் நாய் ஏவல் நாய் இருக்குமா? புறாக்கு நம்ம என்ன செய்யலைன்னு கேட்டோம்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா நல்லா இருக்குதுன்னா ஒத்துக்கணும், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நல்லா இல்லைன்னா விட்டுணும். புரியுதா? என்னுடைய கேள்வி நியாயமாக இருந்தால் இருக்கலாம், ஆனால் அந்த ஆராய்ச்சியே தப்புன்றது என்னுடைய பதில். என்னுடைய பதில் என்னான்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிறவி இவ்வளோ, ஏன் மக்கள் இவ்வளோ இருக்கிறாங்க, இருந்து போட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எதுக்கு தேவையா உனக்குன்னு கேட்குறேன். முதல்ல என்னான்னு கேட்டால், ஒரு கேள்வி எனக்கு அது தேவையா, நான் பதில் சொல்ல தயார், ஆனால் கேள்வி தேவையா முதல்ல நமக்கு. அந்த கேள்வினால நான் என்ன ஆக போகிறேன்? நிறைய பாப்புலேஷன் இருக்குது. அதனால் எனக்கு என்ன, ஆதாம் தான் முதல்ல செஞ்சார்னு யாரோ சொல்கிறாங்க, அது அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அவங்க அதான் சரின்னு நம்புகிறாங்க. அப்படித்தானே? நம்புகிறாங்களா? உண்மையிலேயே அப்படி தான் நடந்திருக்குமா? நம்புகிறாங்க. நம்ம 2 பேருக்கு என்ன ஆகாது, அது தெரியாதுன்னு விட்டுடலாம். இல்லை எப்படி தான் நடந்திருக்கணும், ஒரு உண்மையான ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணி ஆகணும். அழகாக சொல்லி வச்சுக்கிறாங்க, பாடமும் நடத்தி வச்சுக்கிறேன் நான். ஒரு செல் உயிர், எனக்கு ஒரு கேள்வியெல்லாம் கூட கேட்டு வச்சுருந்தாங்க, அது எப்படி நீ ஒரு செல் வந்து இத்தனையும் ஆயிடுச்சு நீ எப்படி சொல்கிற, நீ மட்டும் பார்த்தியான்ட்டு. இன்றைக்கி பார்த்துதாங்கிறோம், ஒரு செல் தான் உள்ளே போச்சு அம்மா உள்ள. அப்படி தானே? ஒரு வாட்டி தான் ஃபக் பண்ணார் அப்பா, ஏன் ரேப் பண்ணிடலாம் கூட புள்ள போந்தது. அப்படி தானே? அப்போ அதுலேருந்து ஒரு செல் உள்ளே போய் ஏதோ ஒன்று ஆகி நிறைய போய் வளர்ந்து டெவலப் ஆகி ஒரு மனுஷனாகி வெளியே வரும். கரெக்டாக? அப்போ ஒரு செல் டெவலப் ஆகி இப்படி வரணும்னா மனுஷன்லாம் எல்லா ஜீவராசிகளும் அதுலேருந்து தான் வந்துருக்க முடியும். அதனால் நம்ம அது அப்படி ஒரு தீசஸ் வரும். அதே மாதிரி பாப்புலேஷன் எப்பவுமே இருக்கும். சமாதி அடையத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ ஏன் அதை கூட போய் முடிச்சு போடுற? இல்லை, இன்னொன்று என்னவோ. அப்போ அந்த கேள்விக்கு முடிவு இல்லாமலாம் இல்லை. பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த யார் இது ஆர்கனைசரோ, யார் இது கடவுளோ, எது எல்லாத்தையும் வச்சுன்னுக்குதோ அது விருப்பத்தில் என்ன பண்ணுக்குது, இதை இயக்கினுக்குது. நம்ம நினச்சாலும் இங்கே இருக்க போகிறதில்ல ஒரு நாள். ஏன்? நம்ம கையில் இல்லை. ஒரு நாள் சடனாக பிரேக் வச்சா என்ன ஆகும்? காணாமல் போயிடும். நம்ம இஷ்டமா? எரிமலை நம்ம இஷ்டமா? இது கடல் அலை நம்ம இஷ்டமா? நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டமா? நான் இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்னா இருப்பேனா? நம்ம 2 பேரும் நீ சந்திப்போன்றது நம்ம இஷ்டமா? நான் நினச்சேன், ஆனால் நடந்துதா? நீ நினச்ச வந்திருக்கலாம், ஆனால் எல்லாமே நடக்குதா? சில விஷயம் நடக்குது, சில விஷயம் நடக்கலை, சிலது புரியுது, சிலது புரியல. அப்படித்தானே? எனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, அதுக்கான கேள்வியா யார் கேட்கணும்? எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புனா அந்த கேள்வி என் வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா, அப்படி ஒரு கேள்வியும் கேட்கணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டால், நான் பதில் சொல்லி நிற்பேன், நீ கேள்வி கேட்டு நிற்பேன், இப்படி பேசி நிற்போம். எனக்கு டைம் இருக்குது, டைம் போட்டு அலாட் பண்ணி நிறுத்திடுவேன், அது 2வது விஷயம். பட் இங்கே பாப்புலேஷன் குரோத்துக்கும் சமாதிக்கும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சிச்சா? உன் கேள்விக்கு பதிலாக தான். ஆனால் ஏன் வருது அப்படின்னு 2வது நீ கேட்ப தானே, அதுக்கு நீயே வர சொல்லிட்ட. ஒரு கேள்வி நீ கேட்டு பதில் யாரையே சொல்கிறது உனக்கே தெரியுது. இப்போ அவர் எப்படி கேட்டு அவருக்கே சொல்கிறாரோ, ஒருத்தருமே கேட்டால் என்ன ஆகுது? கேள்வி கேட்கல யாருமே, கேட்டால் பதில் யாருக்கிட்டே வருது? நம்மக்கிட்டே வருது. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மக்கிட்டே அது என்ன ஆகுது? பதில் வருது. நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னா உன்னுடைய பிரதிபலிப்பு, பதில் எந்த இல்லை, ஒன்று தான். கேள்வி உந்தாந்தா பதிலும் உங்ககிட்ட இருக்குது. நான் கணக்காக வந்து உட்காந்துன்னு உன் கேள்வி கேட்குற மாதிரியே உன் பதிலை சொல்லிட்டு போயிடுறேன். எந்த புக்கோ ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஏன் வந்து உட்காந்துக்கிறேன் தைரியமாக நினச்சிக்கிற?
நீ கேட்குற ஸ்டைல் இருக்குது இல்லை, அதுலேயே பதில் இருக்குது. உனக்கு தோணுது இல்லை, அங்கேயே உனக்கு பதிலும் தோணுது. ஆனால் நீ என்ன செய்யலைன்னா உன்னை மதிக்கலை. நான் என்ன செய்கிறேன்னா உன்னை மதிக்கிறேன். கேள்வியிலலாம் எனக்கு எப்படி புரியுறான்னா, உனக்கு ஏன் அந்த கேள்வி வருதுன்னு உன்னை பார்க்குறேன் நான். ஒருத்தர் கேட்டார்ல, முடி கொட்டிச்சுன்னு, ஏன் அவருக்கு அந்த கேள்வி வருது? இந்த ஆள் பண்ணால் நல்லது மட்டும் இல்லை, கெட்டது நல்லதுன்னு சொல்லி பார்ப்போம். பதில் சொல்கிறானா இல்லையா? புரியுதா? அதான் அவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி என்ன தான்? நல்லது மட்டும்தான் நடக்குதுலாம் கிடையாது. என்னப்பா? அப்போ எல்லாமே இருக்க தான் செய்யும். கிரிட்டிசைஸ்ன்றதுனால வேறு மாதிரிலாம் சொல்லி பார்க்கலாம் தானே, பிரச்சனை இல்லையே. நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ கடவுள் அதிகபட்சமான மக்கள் உருவாக்கத்து உள்ளது யார் கையில் இருக்குது? நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. மனம் நிறைய இருக்குது வருதுலாம் அப்படிலாம் கிடையாது. மனம் இல்லாமல் கூட உருவாக்க முடியும் தானே, மனசையே உருவாக்க முடியும் தானே. மனம் மட்டும் எந்தா பேசுகிற நான் மட்டும் நானா? தொகுப்புன்னு ஒன்று சொன்னேன், புத்திசாலி தானோ. இயல்பாகவும் ஒன்று இருக்கும் தானே. நாயும் செய்து நானும் செய்கிறேன்றேன். நாய்க்கும் மனசு இருக்குதா இல்லையா? என்ன அதுக்கு என்ன இல்லை? புத்திசாலி தானே இல்லை, நினைவாற்றல் அதிகமாக இல்லை, முன்னாடி நடந்ததும் பின்னாடி நடந்ததும் அனலைஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு எஜமான் அதுக்கு புரியுது. இவன் என் எஜமானன்னு புரியுது. இவங்ககிட்ட நான் நண்பாக இருக்கணும், இவன் எனக்கு எல்லாம் தருவான் கேட்குது. எல்லார்கிட்டையும் போய் வாழாட்டில் இது அவன் எஜமானம் வந்தால் கொலிக்க மாட்டேங்குது. அவங்ககிட்ட போய் அவ்வளோ பக்குவமாக நடந்தது. அப்போ அதுக்கு எதுவும் புரியுது, அதுக்கு கரெக்ட் தானே. அப்போ எனக்கு புரியுதா, அதுக்கு புரியுதா? என்னை கேட்டால் 5 வரைக்கும் ஞானத்தோடு இருக்குது. 6 வந்தவொடனே ஞானத்தை எழுந்துச்சு. ஞானம் அடைதல்னு ஒன்று நடக்க வேண்டியதாகுது இப்போது. சரியா? அதுக்கு தான் நான் இங்கே வந்து பேசிக்கிறேன். நான் ஏன் பேசிக்கிறேன், நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வரைக்கும் சரியாக இருந்த நீ 6 வந்தோடனே என்ன ஆகிட்ட? புத்திசாலித்தனத்தினால கேள்விகளை கேட்டுன்னு புத்திசாலித்தனத்திலே வாழ்ந்துன்னு உன் புத்திக்கு பொருந்திச்சுன்னா அதை சரின்னு ஒத்துன்னு போகிறேன். இப்போ புத்திக்கு புரியிடுச்சு, ஆதாம் ஏவாள் தான் இருந்திருக்க முடியும்னு புத்திக்கு நிறைய பேர் புத்திக்கு புரியுது. அதான் பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும். அவங்க வந்து மதங்கள்லாம் ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா, அவங்க புத்திசாலித்தனத்தில் அதை ஒத்துக்கினாங்க, புத்திசாலி ஆகிட்டாங்க. அதனால் நான் பேசுறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. என்ன முட்டாள்ன்றது ஈஸி. அப்போ பிரச்சனை தானே. அப்போ அங்கே எங்கேயோ குழப்பம் ஏற்படுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்க அதோ நம்புகிறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் அவங்க பிரச்சனை. நான் எனக்குள்ளே எழும்புகிற கேள்வியை அது யாருக்கு தேவையான்னு கேட்கணும். எனக்கு தேவையா? அதனால் நான் இங்கே உலகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.